பார்க்கறதுக்கு படம் ஒத்துக்கா நல்லா இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா இருக்கா, செம்மையா இருக்கு. என் லைஃப் ஸ்டோரியா இருக்கு. நான் என் வீட்டில் என் தம்பி எனக்கு என்னென்ன செய்யணும் அப்படிலாம் நான் நினைக்கிறேனோ இந்த படத்துல இருக்கு. என் ஹஸ்பண்ட் என் கூட எப்படி வாழணும் அப்படின்னு இருக்கிறானோ அப்படி இருக்கு. சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு. சூரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரோல், சென்டிமெண்ட் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப அவ்வளோ அழகா பொறுமையா ரொம்ப நிதானமா நடிச்சிருக்கேன். ரொம்ப அழகா நல்லா இருந்தது படம். சூரி நல்லா நடிச்சிருக்காப்பல, அதுல நடிச்சவங்களும் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. படம் சூப்பரா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ் இப்ப இருக்கிற ஜெனரேஷன் எல்லாருமே பார்க்கலாம், எல்லாருமே பாக்குற மாதிரியான மூவி தான். நல்லா தான் இருக்கு. ஒரு ஃபேமிலி ஸ்டோரி, புதுசா கல்யாணம் பண்றவங்க ஒரு கூட்டு குடும்பத்துல எப்படி வாழலாம் அப்படின்றத இந்த படத்தை பார்த்தா புரிஞ்சுக்கலாம். இது கொஞ்சம் புதுசா இருக்கு. அதுவும் இல்லாம ஆக்டிங் சூப்பரா இருக்கு. டோட்டலா எல்லாமே எமோஷனலா ஃபேமிலி கனெக்டடா இருக்கு. சூரி பயங்கரமா பண்ணியிருக்காரு, பயங்கரமா பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி படம், பக்கா ஃபேமிலி படம், ரிலேஷன் சம்மந்தப்பட்ட படம் தான். அதெல்லாம் பயங்கரமா இருக்கு. ஃபேமிலி கண்டிப்பா பிடிக்கும். ஏன்னா ஃபேமிலி ஆக்சுவலா ஒன்னா சேர்ந்தவங்க கூட ஒன்னா பிரிஞ்சிருந்தவங்க கூட ஒன்னா சேர்ந்துருவாங்க இந்த படத்தை பார்த்தா. எமோஷனலா இருக்கு, எல்லா ஃபேமிலிக்கும் கனெக்ட் ஆகும். கதை அப்ப தாய் மாமன் சூரி வந்து சூப்பரா நடிச்சிருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காங்க. சூரி தாய் மாமன்றத நல்லா இது பண்ணிருக்காங்க. அதுவும் நல்லா அந்த ஃபேமிலியா பார்க்கலாம். கண்டிப்பா ரொம்ப எமோஷனல் படம் தான். சூப்பர் படம், ஃபேமிலியில தாராளமா பார்க்கலாம். என்ன பிடிச்சிருந்தது உங்களுக்கு படத்துல? ஃபுல்லா சென்டிமெண்ட் தான். லாஸ்ட் ஹாஃப் அன் அவர் எல்லாருமே அழ வச்சிட்டாங்க. எல்லாரும் கண்ணிலேயே தண்ணி, என் கண்ணில் நிறைய தண்ணி வந்துச்சு. இன்னும் என் கண்ணில் தண்ணி நிற்கவே இல்லை. எமோஷ்னல் நான் உட்காந்து அழுக ஆரம்பிச்சதுலேருந்து இன்னும் முடிகிற இருக்கு, அப்படி இருக்கு. எல்லா சீன்லேயும் தான் அழுதோம். எப்போ அவன் அந்த பையன் பிறந்தானோ அதில் இருந்த ரொம்ப துயரமான சீன் தான். எமோஷனலா கொடுத்துருக்காங்க, அழுதுட்டே இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கு. நல்லா அழுத. தேங்க்யூ. ஸோ அதுக்கப்புறம் நம்ம எப்படி வாழணும், இதுக்கப்புறம் எப்படி வாழணும் அப்படின்றத இந்த படத்தை பார்த்து கற்றுக்கலாம். படம் வந்து பாருங்க, ஸ்ட்ரெயிட்டாக வந்து தேட்டருக்கு வந்து பாருங்க. நல்ல ஒரு மூவிங்கான படம். ஃபேமிலியில் யார் யார் எப்படி இருக்கணும் அப்படிலாம் நல்ல ஸ்டோரி எடுத்திருக்காங்க. அண்ணன் வந்து இது வரைக்கும் காமெடி ஆக்டராக பார்த்துருக்கீங்க. இதுக்கப்புறம் தளபதிக்கு அடுத்த லெவலில் அண்ணன் வரப்போறாரு. அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி எல்லா மெசேஜுமே எல்லா சைட்ல இருந்துமே எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஒரு அப்பாவுக்கு தேவையான மெசேஜ், மாமாவுக்கு தேவையான மெசேஜ், அம்மாவுக்கு தேவையான, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு எல்லாருக்குமே தேவையான மெசேஜ் ஃபுல்லா எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபேமிலியா வந்து எல்லாருமே பார்த்துட்டு போகலாம். ஃபேமிலி ஃபுல்லா ஃபேமிலி. ஆமா, நம்ம ஃபேமிலி மாதிரி தான் இருக்கு கதை. ஒன்னும் நம்மளுமே இந்த மாதிரி தப்பு பண்ணிருக்கலாம், நீ அந்த பண்ணக்கூடாதுன்ற மாதிரி கதை நல்லா இருக்கு. நம்ம குடும்ப கதை தான் அந்த கதை, வேற ஒன்றும் கிடையாது. நம்ம எப்படி ஃபேமிலியோ அதே மாதிரி தான் சரியா நடிச்சிருக்காங்க. சூப்பரா இருக்குது படம், எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஃபேமிலியோட பாருங்க, அடுத்த படம் வந்துகிட்டே இருக்கும். அண்ணனுது சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. சூரியோட ஆக்டிங் எல்லாம் எப்படி இருந்துச்சு? காமெடியனா ஒரு மாதிரி பார்த்துருக்கோம். எமோஷனல் நல்லா சூப்பரா நடிச்சிருக்காங்க. நல்லா செட் ஆகுது, சூப்பரா நடிச்சிருக்காங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லை. நடுவில் காமெடி சீன் வருது, சூரிய வச்சு காமெடி சீன் கொடுத்துருக்காங்க. எங்கேயுமே லேக் ஆகல. அப்படியே படம் ஃபுல்லாவே ஒரே கரையா கொண்டு போனா இல்ல அதெல்லாம் இல்லை. எங்கேயுமே லேக் ஆகல. ஒரு இடத்துல ஒரு சீன் இதை இப்படி எடுத்துட்டு போகலாம், இதை இப்படி பண்ணலாம் அப்படின்றத ஒரு இடத்துல காமிச்சிருப்பாங்க. ஒரு இடத்துல சென்டிமெண்ட் நல்லா வச்சிருக்காங்க. ஸோ படம் நல்லா இருக்கு, நீங்க தேட்டருக்கு வந்து பாருங்க. சூரி அதான் அவர் எப்பவுமே ஒரே மாதிரி ஜானர் பண்றது இல்லைல்ல, எல்லாமே ஒரு ஜானர் பண்றாரு. இது ஃபேமிலி சப்ஜெக்ட். எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும், அதுதான் அந்த பாட்டுல சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப கனெக்டிங்கா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த குழந்தை, அவங்க அக்கா குழந்தை பிறந்த உடனே வந்து வாங்கினார்ல, அவங்க ஹஸ்பண்டை கூட தள்ளி விட்டுட்டு, அது நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு படம். காதல் எவ்வளவுதான் முக்கியம் வாழ்க்கையில் அப்படின்னாலும், காதல், கல்யாணம், சண்டை சச்சரவு இதெல்லாம் வரதான் செய்யும். அதுக்காண்டி பொண்டாட்டி புருஷன் விட்டு போகக்கூடாது, புருஷன் பொண்டாட்டி விட்டுட்டு போகக்கூடாது. இதுதான் மெயினான கதை. இதுதான். ஸோ எவ்வளோதான் வாழ்க்கையில் என்ன பண்ணாலும் நீ நிற்கணும் லைஃப்ல, அதுதான் விஷயம். சூரிய வந்து காமெடியனா பாக்குறதுக்கு நல்லா இருக்கா இல்ல ஹீரோ? ரெண்டுமே நல்லா இருக்கு. கதை எப்படி இருக்கு? நல்லா இருக்கு.